போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, நாம் அனைவருமே ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு என்ன என்றால், நாம் இறைவனுடைய அன்பினை உணர்ந்து கொண்டு இறைவனை நிராகரிக்காமல் இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்றும், அதே வேளையிலே நாம் அனைவருமே இருளை வெறுத்து ஒளியை விரும்பக்கூடிய நபர்களாக நாம் அனைவருமே மாற வேண்டும் என்கின்ற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நானே உலகின் ஒளி என்று சொன்னவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இருளையும் போக்கி இந்த உலகத்தை பிரகாசப்படுத்துவதற்காக இந்த மண்ணகத்திலே மனிதனாக பிறந்தவர் ஆண்டவர் இயேசு. சாவை வென்றவர் ஆண்டவர் இயேசு. ஆகவே உலகத்திற்கு ஒளியாக இந்த ஆண்டவர் மட்டுமே இருக்க முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு ஆண்டவர் பின்னால் செல்லக்கூடியவர்களாக, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகளை வாழ்வாக்கக்கூடிய நபர்களாக, ஆண்டவரை நம்பக்கூடிய நபர்களாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் நம் எல்லோருக்குமே கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் காட்டுகின்ற வழியில் நடக்கக்கூடிய நபர்களாக நாம் அனைவருமே மாற இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவுகூரும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர் தொழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில் அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 17 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயில் அருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்துச் சென்றார்.
மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 பதிலுரை பாடல் பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 3 இறைவசனங்கள் 16 முதல் 21 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இடைவிடா சகாய தாயினுடைய பரிந்துரை ஜெபத்தை வேண்டி வந்திருக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் ஒரு சொல்லாடல் ஒன்று இருக்கிறது. அதை நிறைய பேர் அப்படியே கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த சொல்லாடல் என்ன என்றால், ஊரோடு ஒத்து வாழ் அப்படின்னு. எல்லோரும் கடைபிடிக்கிறீங்களா? நல்லதோ கெட்டதோ பெரியவங்க சொல்கிறத பார்த்து செஞ்சுட்டு போயிருங்க. எதுக்கு தனிப்பட்ட சிந்தனை, எதுக்கு தனிப்பட்ட ஸ்டாண்டு, இதெல்லாம் ஒன்று வேண்டாம். ஊரோடு ஒத்து போயிரு, 10ஓடு 1 11 இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் நம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, நல்லது செய்கின்ற பொழுது ஒத்து போவது ஒன்றும் தவறு இல்லை, அதிலே மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஊரோடு ஒத்து போவது நல்லதாகவும் இருக்கும். ஆனால் இந்த ஊரே தவறு செய்கின்ற பொழுது, தவறான காரியங்களிலே, தீய காரியங்களிலே நாம் அனைவருமே ஒத்து போகின்றோம் என்றால் நமக்கென்று இருக்கக்கூடிய கொள்கை என்ன? கிறிஸ்து கற்றுக் கொடுக்கக்கூடிய கோட்பாடு எங்கே போவது? இவை எல்லாவற்றையும் பற்றி கொஞ்சம் சிந்தித்து, நல்லது என்றால் ஒத்து போவதும், கெட்டது தீயது என்றால் கொஞ்சம் விலகி நிற்பதும் தான் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமே ஆண்டவர் இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய அறிவுரை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக அன்புக்குரியவர்களே, இன்று இந்த நாகரிக உலகத்திலே யார் பக்கம் அதிகம் கூட்டம் இருக்கிறது, யார் பக்கம் ஆள்பலம் இருக்கிறது என்றால், எங்கே அநியாயம் நடக்கிறதோ அங்கே ஆள் திரளாக இருக்கிறார்கள். உண்மையை பேசக்கூடியவர்கள், நேர்மையோடு இருக்கக்கூடியவர்கள் தனி ஆளாகத்தான் இருக்க வேண்டி இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் ஒளியை வெறுக்கிறது, ஒளியாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவை வெறுக்கிறது, அவர் மீது நம்பிக்கை கொள்ள மறுக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நிறைய பேர் நல்லது செய்ய நினைப்பதில்லை, நல்லவர்களோடு இணைந்து வாழ முயற்சி செய்வதில்லை, கெட்டவர்களோடு பயணிக்க விரும்புகிறார்கள், தீயதை விரும்புகிறார்கள், கெட்ட காரியங்களை செய்து அதில் தனக்கு என்ன இன்பம் கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகம் ஒளியை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது,
இருளை விரும்பக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இருக்க போகிறீர்கள்? இந்த உலகத்தோடு ஒன்றிணைந்து போக போகிறீர்களா? அதாவது ஒளியை வெறுக்க போகிறீர்களா? ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்ல போகிறீர்களா? ஆண்டவருடைய போதனைகள் எங்களுக்கு கடைபிடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறது, ஆகவே இந்த போதனைகள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல போகிறோமா? அல்லது இந்த ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ போகிறோமா என்று சிந்தித்து பார்த்து, அன்புக்குரியவர்களே, ஒளியை விரும்பக்கூடியவர்களாக, இருளை நீக்கக்கூடியவர்களாக, நல்லதையும் நேர்மையானவற்றையும் உண்மையானதையும் நாம் உரக்க சொல்லி அதை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும் என்றுதான் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, ஏன் ஒளியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும்? ஏன் ஒளியாக இருக்கக்கூடிய ஆண்டவரை புறக்கணிக்க கூடாது? ஆண்டவர் தெள்ள தெளிவாக நற்செய்தி வாசகத்திலே சொல்லுகிறார், ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டிருக்கிறார். தந்தையாகிய இறைவன் இந்த உலகத்தின் மீது அன்பு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையுமே இறைவன் அன்பு செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். இந்த உலகத்திற்கு வந்த இந்த ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே முழுமையாக கையளித்திருக்கிறார். சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திற்காக தன்னையே முழுமையாக தியாகம் செய்திருக்கக்கூடிய இயேசுவை, இந்த உலகத்திற்கு இயேசுவை அனுப்பிய தந்தையாகிய இறைவனை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய, இந்த உலகத்தின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ப வேண்டும், அவர் மீது அன்பு கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதே வேளையிலே அன்புக்குரியவர்களே, இன்னொரு பரிமாணத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எப்பொழுது கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணகத்திலே மனிதனாக பிறந்தாரோ, மனித அவதாரம் எடுத்தாரோ, இந்த மண்ணகத்தில் வாழக்கூடிய நம்மோடு அவர் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டாரோ, அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் எவ்வளவு தூரம் இறங்கி வந்து நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் தன்னுடைய நிலையை விட்டுவிட்டு மக்களாக இருக்கக்கூடிய நம்முடைய நிலைக்கு வந்து நம்மோடு கலந்து பேசி, நம்மோடு உறவாடி, நமக்காக நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பு எப்படி நமக்கு புலப்படுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவிலே அவர் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்து கொண்டு, இவ்வளவு தூரம் என்னை இந்த ஆண்டவர் அன்பு செய்திருக்கிறார், ஆகவே அவர் காட்டக்கூடிய வழியிலே நான் நடக்க வேண்டும், அவர்தான் உண்மையான ஒளி, அவர்தான் இந்த உலகத்திற்கு சிறந்த நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய தெய்வம், ஆகவே அவர் பின்னால் நான் செல்ல வேண்டியது என்னுடைய தலையான கடமையாக இருக்கிறது என்பதனை கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நெறிமுறை கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உலகின் ஒளி, என்னை நீங்கள் வெறுக்காமல் நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக, என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக, என் பின்னால் வரக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் அனைவருமே இருக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதோடு அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு புதுமைகளும் நம்முடைய வாழ்விலே நடத்தி காட்டுவேன் என்பதனை ஆண்டவர் நமக்கு நினைவூட்டுகிறார். எப்படி இதனை உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், திருத்தூதர்கள் ஆண்டவருடைய பணியைத்தான் செய்கிறார்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற பணியை இந்த திருத்தூதர்களுக்கு கொடுக்கிறார். இந்த திருத்தூதர்களும் அந்த பணியை ஏற்றுக்கொண்டு யூதர்கள் மத்தியிலே, மூப்பர்கள் மத்தியிலே, தலைமை குருக்கள் மத்தியிலே போய் நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். அப்படி நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்ததனால் அவர்களை சிறையிலே கொண்டு போய் அடைத்து விடுகிறார்கள் இந்த யூதர்கள். சிறைவாசம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்திலே இந்த திருத்தூதர்கள் அனைவருமே ஒரு விதமான துன்பத்தில் தான் இருந்திருக்க வேண்டும். வெளியிலே சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருந்தோம், நற்செய்தியை அறிவித்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது சிறைவாசம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறதே, சிறையிலே அடைத்து விட்டார்களே, என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அங்கே என்ன புதுமை நடக்கிறது என்று பாருங்கள் அன்புக்குரியவர்களே. சிறை பூட்டப்பட்டிருக்கிறது, கதவுகள் தாளிடப்பட்டிருக்கின்றன, காவலர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வாசலிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த
சிறையினுடைய வாசல் அனைத்தும் உறுதியாக பூட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த திருத்தூதர்கள் அத்துணை பேருமே வெளியிலே வந்து அவர்கள் வெளியிலே பொதுமக்கள் முன்னிலையிலே போதிக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடிய ஒரு அற்புதம் நடக்கிறது. எப்படி நடந்தது? யார் இதை நிகழ்த்தி காட்டினியது? எந்த மனிதர்களும் அல்ல அன்புக்குரியவர்களே, கடவுளினுடைய தூதர்கள் வந்து கதவை திறக்காமலே, இந்த படை வீரர்களினுடைய பார்வைக்கு உட்படுத்தாமலே இந்த திருத்தூதர்களை சிறையினின்று வெளியே வர செய்து மீண்டுமாக நற்செய்தி பணியை புரிய இந்த தூதர்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்றால், இங்கே துன்பங்களை இந்த திருத்தூதர்கள் அனுபவிக்கிறார்கள். அந்த துன்பங்கள் துன்பங்களாகவே இருந்துவிடவில்லை, மாறாக இந்த துன்பத்தின் வழியாக ஒரு அற்புதம் நடந்தேறி இருக்கிறது. வெளியிலே வந்து விட்டார்கள், நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய பணியை மீண்டுமாக செய்து விட்டார்கள். அதே வேளையிலே எல்லோருமே வியப்புறக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு அதிசயம் நடக்கிறது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளிலே என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உங்களுடைய வாழ்விலே ஒருவேளை துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். இந்த துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் என்னுடைய வாழ்க்கையை முடித்துவிட போகிறது என்று ஒருபோதும் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்ன நினைப்போடு இருக்க வேண்டும் என்றால், இந்த துன்பங்கள் எவ்வளவு தூரம் என்னை நெருங்கி வருகின்றனவோ அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை நிகழ்த்தி காட்டப் போகிறார் என்கின்ற உறுதுணையிலே, நம்பிக்கையிலே நாம் அனைவரும் வளர வேண்டும் என்கின்ற படிப்பினை கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே புது வாழ்வினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போதனைகள் மிக மிக அவசியம் என்பதனை நாம் இன்றைய நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் திருத்தூதர்களை பார்த்து நீங்கள் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? எதற்காக நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால், ஆண்டவர் போதனை கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த செய்தியினை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்கு தான். நம்ம எல்லாருமே நிறைய நேரத்தில் நினச்சிக்கிறோம், மறையுரையை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், மறையுரையை கேட்டு நம்ம என்ன வாழ்க்கையை மாற்றிக்க போகிறோம், அது என்ன வாழ்க்கையை மாற்றிவிடவா போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம எல்லோருமே இருக்கிறோம். பிரியமான பிள்ளைகளே, போதனைகள் தான் புது வாழ்வினுடைய தொடக்கம் என்பதனை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. போதனைகள் இல்லாமல் புது வாழ்வினை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதனையும் நமக்கு தெள்ள தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது இன்றைய முதல் வாசகம். அதனால்தான் திருத்தூதர்கள் எல்லாருமே தொடக்க கால கிறிஸ்தவர்களை ஒன்று சேர்க்கின்ற பொழுது நீங்கள் விழா கொண்டாடுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக இறை வார்த்தையை கேளுங்கள் என்கின்ற செய்தி அவர்களிடம் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த இறை வார்த்தை தான் அன்புக்குரியவர்களே நமக்கு என்ன நெறிமுறையை கற்றுக் கொடுக்கிறது என்றால், ஒரு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை வாழ்ந்து காட்ட வேண்டும், என்ன பண்பு நலன்களை தன்னுடைய வாழ்விலே கடைபிடிக்க வேண்டும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை வாழ்ந்து காட்ட வேண்டும், எதையெல்லாம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நெறிமுறைகள் எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுப்பது எது என்றால் இறை வார்த்தை தான். அதனால்தான் திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இறைவனுடைய வார்த்தையை கேளுங்கள், இறைவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம். எவ்வளவுதான் கஷ்டங்களை அனுபவித்தாலும், எவ்வளவுதான் இன்னல்களை அனுபவித்தாலும், எவ்வளவுதான் சிறைவாசத்தை அனுபவித்தாலும் நாங்கள் இறை வார்த்தையை அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே நம் எல்லோருக்குமே நம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை வலுப்படுத்தும், என்னுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். ஆகவே போதனைகளை கேட்கக்கூடியவர்களாக, என்னுடைய கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் அனைவருமே இருங்கள் என்கின்ற நெறிமுறையை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவருமே எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று. போதனைகளும் வேண்டாம், கட்டளைகளும் வேண்டாம், எங்கள் வாழ்க்கைக்கு எது சந்தோஷமோ அது மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற நினைப்பு நம்மிடம் இருந்து விடக்கூடாது. கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, உண்மைக்காக, நீதிக்காக, நேர்மைக்காக நாம் அனைவருமே வாழ வேண்டும் என்றால் அது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய போதனைகளின்படி நாம் அனைவருமே நடக்க வேண்டும் என்கின்ற நெறிமுறை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் இருளை விரும்பக்கூடிய நபர்களாக நாம் இருந்து விடாமல் ஒளியை விரும்பக்கூடிய நபர்களாக, உண்மையை பேசக்கூடிய நபர்களாக, நேர்மையோடு நடக்கக்கூடிய நபர்களாக நாம் அனைவருமே மாற இறையருள் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன்.
காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே. அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த நண்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்கு உரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்கு உரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர் தொழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்து உலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை லியோ, ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும், எங்கள் குடும்பங்களிலே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும், எங்கள் எல்லாருக்குமே நல்ல உடல் சுகத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியினை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர்தான் உலகத்தினுடைய ஒளி. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நெறிமுறைகள் எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். போதனைகள் வழியாக பொது வாழ்வு உண்டு என்கின்ற வாக்குறுதியை கொடுக்கக்கூடிய அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் விருந்திலே பங்கு கொள்ள வந்துள்ள நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறான், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறான், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிர வாரிரோ நண்பரே. பகிரவாரிரோ நண்பரே. ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறான், விரைந்து வாரும் ஏழை நண்பரே.
பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்கப்பட்டோர் விருந்து உண்டு, அன்பில் அரசில் நுழைந்திடுங்கள். அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு, அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள்மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்த வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. கிறிஸ்துவை ஒளியாக ஏற்றுக்கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.